நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா சிறையிருப்பான காரியங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ஸ்தோத்திரம் நம்மை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதில் இருந்து மீட்டு கொண்டு வந்து மீண்டும் நம்மை நம்ம நிலையிலே நம்ம ஸ்தானத்தில் நம்ம இடத்துல நம்ம சுயாதீனமான ஸ்தோத்திரம் காரியத்தில் கர்த்தர் நிலை நிறுத்தி நமக்கு ஒரு மறுவாழ்வை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் ஸ்தோத்திரம் சிறையிருப்பு ஒரு வெட்கத்துக்குரிய சிறையிருப்பு, ஒரு நிந்தைக்குரிய சிறையிருப்பு, அவமானத்துக்குரிய சிறையிருப்பு, ஒரு ஸ்தோத்திரம் அசிங்கத்துக்குரிய சிறையிருப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, நாம் எங்கேயெல்லாம் யார் முன்னாடியெல்லாம் எவரிடத்திலெல்லாம் நாம் வெட்கப்பட்டு நெருக்கப்பட்டு கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஸ்தோத்திரம் நாம் எதனால் எது நிமித்தம் எதற்காக நம்ம அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு அநேகருடைய ஸ்தோத்திரம் கண்களுக்கு முன்பதாக பரியாசமா நிந்தையாக இருக்கிறோமோ, ஆமென், அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் மீண்டும் மீட்டு கொண்டு வந்து நமக்கு மறுவாழ்வை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மறுவாழ்வை நமக்கு உருவாக்குவார். ஆமென். அந்த மறுவாழ்வை கர்த்தர் கொடுப்பதற்கு தான் அந்த யூத ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் செப்பனியா 3:20, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளோ நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆமென், அல்லேலூயா.